டூ. டூவோட எக்ஸாக்டான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா இக்குன்னு அர்த்தம். ஃபார் அப்படின்னா அதோட தமிழ் மீனிங் காக அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னோட நேம் வந்து சரண்யா. ஸோ டூ சரண்யா அப்படின்னா சரண்யாவுக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஃபார் சரண்யா அப்படின்னா சரண்யாவுக்காக அப்படிங்கிறது அர்த்தம். ஃப்ரம் அப்படின்னா இருந்து, அதாவது யாரிடம் இருந்து அப்படிங்கிறது, சரண்யாவிடம் இருந்து அப்படி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வித். வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். யாரு கூட நேற்று ஷாப்பிங் போனேன் அப்போ நம்ம சொல்லுவோம்ல வித் சரண்யா. சரண்யா கூட நான் நேற்று ஷாப்பிங் போனேன். இன், அட். இது ரெண்டோட மீனிங் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல். இன் சென்னை அப்படின்னு சொல்லுவோம்ல, சென்னையில் இருந்து. அபவுட் அப்படின்னா பற்றி. எதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பற்றி. அதே மாதிரி இப்போ அங்கே சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு அபவுட் அப்படிங்கிற வேர்டை நம்ம முன்னாடி வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 7 சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். அதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கக்கூடியது தான். ஸோ இருந்தாலும் இதுவும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால தான் இதை பற்றியும் நான் பேசியிருக்கிறேன். இதில் பாருங்கள், ஹீ அப்படின்னா அவன், ஷீ அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது, வி அப்படின்னா நாங்கள், யூ அப்படின்னா நீங்கள், தே அப்படிங்கிறது அவர்கள், ஐ அப்படின்னா நான். இதில் நம்ம யூஸ் பண்ணுற பேர் எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து சப்ஜெக்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இங்கிலீஷில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். ஸோ இது நம்ம எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருந்தாலுமே இது இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிம் அப்படின்னா அவனை, ஹெர் அப்படின்னா அவளை, யூ அப்படின்னா உன்னை, மீ அப்படின்னா என்னை, தெம் அப்படின்னா அவர்களை. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததையும் இப்போ தேர்டு பார்த்ததையும் மெர்ஜ் பண்ணி எப்படி சென்டென்ஸாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சப்ஜெக்ட்ஸாக கொடுத்துருந்ததை இது ரெண்டு கூட மெர்ஜ் பண்ணிடக்கூடாது. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது டூ. டூனா இக்குன்னு அர்த்தம். ஸோ டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு. இது ஃபார் ஹிம் அப்படின்னா அவனுக்காக. ஃப்ரம் ஹிம் அப்படின்னா அவனிடம் இருந்து. வித் ஹிம் அப்படின்னா அவனுடன். அபவுட் ஹிம் அப்படின்னா அவனை பற்றி. இன் ஹிம், அட் ஹிம் இது வந்து வராது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒமிட் பண்ணலாம். இது அவளை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கும் நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான் மேட்ச் பண்ணணும். இதான் யூ, மீ, தெம் இது மூணுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம்.